ஸோ எல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்தாலும் ஒரே பசிங்க. நம்ம வீட்டுக்காரமா முட்டையில் என்னமோ நறுக்கி வட்ட வட்டமாக வச்சுருந்தாங்க. ஏதோ புதுசாக செஞ்சு தரேன்னு சொன்னால் வடச்சட்டியில் முட்டையில் அரைஞ்சு போட்டு இந்த மிளகா அப்படி எண்ணெயை ஊற்றி இந்த மிளகா அப்படி போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முட்டைகளாக எடுத்து போட ஆரம்பித்தாங்கன்னு பார்க்குறேன். முட்டையை காட்டுறாங்க, திரும்ப வர மிளகா அப்படி கொஞ்சம் போடுறாங்க. இப்போ திரும்ப என்னமோ எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல. மட்டன் மசாலா கறி மசாலா போல் அதை எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே ஒவ்வொரு முட்டைகளாக எடுத்து அப்படியே வடச்சட்டியில் போடுறாங்க. இப்போ அந்த முட்டை அரிஞ்சு வச்சு பார்க்குறதுக்கு அழகாக வரலே. பசி வேறையா ஒரே கொடுமை. என்ன பண்ணான்னு பார்த்துருந்தேன். அப்படியே மெல்ல அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறாங்க பாருங்க. டாடா வடச்சட்டிக்கு கொஞ்சம் இருப்பதுப்பா. பரவாயில்ல, நல்லா பெரட்டுறாங்க. அடடா ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்குறேன். திரும்ப கொஞ்சம் மசாலா தூள் போடுறாங்க. போட்டு அதை இன்னமும் அதை சிறிது தூளாக மாட்டுவாங்க போல். திரும்ப பெரட்டுறாங்கப்பா. அடடா அப்படியே எங்கள் அப்பா நல்லா தருக்கு. பெரட்டுறாங்க. தயாராகிடுச்சுன்னு பார்க்குறேன். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடுறாங்க. கொஞ்சம் சுவைக்கு தூள் உப்பு போடுறாங்க. போட்டாங்க. பெரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும் போல். சாப்பிட்டா பசி வேற கோல்மை என்ன பண்ணுறது. இன்னும் மசாலா தூள் போடுறாங்கப்பா. சோடேங்கப்பா நேரமே மாறிச்சு பாருங்க. சண்டடா நல்லா இருக்கும் போல். அப்படியே நாவில் எச்சில் ஓடுகிறது. என்ன முடிச்சுட்டாங்களா என்னன்னு தெரியலையே. பசியா தயாராகிடுச்சா? தயாராகிடுச்சும் போல. எண்ணெய் கொஞ்சம் விட்றாங்கப்பா, எண்ணெய் கொஞ்சம் விட்றாங்க. விட்டாங்க. திரும்பவும் பெரட்டுவாங்க போல. பெரட்டுறாங்களா? நம்ம பண்ண போகிறாங்க. எங்கப்பா நாக்கு ரொம்ப எச்சில் ஊற ஆரம்பிச்சிருச்சு. பசி வேக வேற. தூறாங்க. கொத்தமல்லி தர கொஞ்சம் தூறாங்கப்பா. அட்டா பெரட்டுறாங்க. ஓரளவு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தூவிட்டாங்க. பரட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டாங்க. என்ன ஆக போகுது? திரும்ப கொஞ்சம் தூள் போடுறாங்க. சுவைக்கு போடுவாங்க போல. தயாராச்சு. திரும்ப பெரட்டணும்ல, உப்பு போட்டிருக்காங்க. எப்போ பெரட்டாங்கப்பா? ஆமாப்பா பெரட்டாங்கய்யா. பெரட்டாங்க. எப்போ தான் ரெடி ஆகும்னு தெரியல. அப்போ இந்த பசி நேரத்தில் போய் பக்கத்தில் அடுப்பு பக்கத்தில் இருந்தாவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கு நமக்கு. பெரட்டிகிட்டே இருக்கிறாங்க. முடிஞ்சா கரண்டியை வச்சுட்டாங்களா? அப்போலாம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க ஐயா. ரெடி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்பா பிளேட்டில் போடுறாங்க. அப்பா சாப்பிட்டு பார்ப்போம். ஏறா குழந்தை.